சொன்னாரோ அல்லாஹ்வுடைய ரசூல், வீட்டிலே விளக்கிருந்தும் எரிய விடாமல் படுத்துக் கொண்டிருக்கிறாரே இந்த தோழர் என்று பார்க்கிறார். தோழர் வந்ததை அறிந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் சலாம் சொல்லி அமர வைத்து விளக்கிலே எண்ணெய் ஊற்றி எரிய வைத்தார். அவருக்கு பாதி உயிர் அப்பவே போயிருச்சு. வேண்டாத வீட்டுக்கு வந்துட்டோமோ, நாம தான் இவருக்கு காசு கொடுக்கணுமோன்னு அவருடைய எண்ணம். என்ன நோக்கம்னு கேட்டார். ரசூல்லாட்ட போனேன், பிரச்சனையை சொன்னேன், உங்கள்கிட்ட அனுப்பினார். அப்படியா, அமருங்கள் என்று சொல்லி கொஞ்சம் துணிப்பையிலே கொஞ்சம் தங்க காசுகளை எடுத்து வந்து அந்த தோழருடைய கையிலே கொடுத்து அவரை துவா சொல்லி வழி அனுப்புகிறார். பெற்றுக்கொண்ட தோழர் அதிர்ந்து போனார். குடும்பம், சூழ்நிலை, ஏழ்மை, உணவில்லை, விரிப்பில்லை, ஆடை இல்லை, எப்படி இப்படிப்பட்ட ஒரு தர்ம சிந்தனை உங்களுக்கு என்று கேட்கும் போது சொன்ன ஒரே பதில், அல்லாஹ்வுடைய ரசூல் எங்களுக்கு எப்படி எங்களை ஊட்டினார்கள் என்றால், உங்களுடைய தேவையை குறைத்துக் கொண்டு பிறருடைய தேவையை நிறைவு செய்யுங்கள். உங்களுடைய தேவையை குறைத்துக் கொண்டு பிறருடைய தேவையை நிறைவு